இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க. திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஹாலிவுட் பிறந்தாலும் நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்கே இருக்காரு. உள்ள ஏய் மார்க் மார்க் சமோசா தானேங்க? ஆமாம். உருளைக்கிழங்கு சமோசா தானேங்க? ஆமாம். 4 திங்கிறீங்க அப்படியே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை. நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டில் நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். லைட்டாக பீதியாக இருக்குது. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க. திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் அர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ. அஸ்வத் ப்ரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காமல் ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால் உண்மையிலே ஒரு 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தடவை டார்லிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி, ஓகே, அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார். சரி, நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம். இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனாச்சேன்னு இவனை கூப்பிட்டு போகிறேன். இவங்கிட்டையும் அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான். லைட் வரும், நீ இது பண்ணும், இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஓகே, நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஹாலிவுட் பிறந்தாலும் நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்கே இருக்காரு. உள்ள ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்கே போயிட்டோம், மார்க்கில் நில்றா அப்படின்னாரு இவர். ஓகே, அப்போ ஹாலிவுட் படத்தில் தான் நம்ம நடிக்க போகிறோன்றது முடிவாயிட்டு. ஆனால் பாதி நேரங்களில் இவங்க 2 பேரும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங், ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்லாம் கடைசியாக போடுவாங்க. ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டர் இங்கிலீஷில் பேசுறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுகிறாங்கடா, ஆனால் ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க. ஆனால் சரி, இது சொல்லாமான்னு தெரில. பல நேரங்களில் வந்து நிக்கேத் ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆகிடும். பீதி ஆகிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுவார், திட்டுவார், ஓகே டார்லிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி, அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவார், உங்களை இல்லை, நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுங்க, இவனுங்கள தான் சரியாக நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது. முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது. டெய்லி கறி கஞ்சி, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோறு பண்ணணுன்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்கள் பல தடவை வியந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டார். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 படம் பண்ணோம். சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். 2 பண்ணோம். அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே போனால் ஒரே நேரத்தில் டார்லிங் எல்லாமே சிக்கன் இருக்கு டார்லிங், மீன் இருக்கு டார்லிங். அதுக்கப்புறம் சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா, அதில் என்னென்னமோ இருக்கும் டார்லிங். ஓடுறது போடுறது, பறக்கிறது, தாவுறது, நிற்கிறது, நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்குது. இவ்வளோ திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற ஆதங்கம் மட்டும் தான் ஃபீலிங் தான் மச்சான். அப்படின்னா நல்லா சாப்பிட எத்தனை கேட்பேன். சமோசா தானேங்க? ஆமாம். உருளைக்கிழங்கு சமோசா தானேங்க? ஆமாம். 4 திங்கிறீங்க அப்படியே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் தெரில, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்களில் எங்களுக்கு குருவாக இருந்தார், பாதி நேரங்களில் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். நான் அப்படியே வந்துடுறேன், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அஸ்வத் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னார். சொல்லிவிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும். நம்மள்ட்ட சொல்லும்போது வேற சிலர் வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான். ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது ப்ரோவில் ஆரம்பித்தோம்.
அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்போ என்ன மொழியில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம்னு எங்களுக்கே தெரில. சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாகவே இருக்கும் செட்டில். ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறைய சீன் இருக்குது. சில நேரங்களில் சார் இப்படி நின்னார்னா அங்கே நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவர், இப்படிலாம் வேறு நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதில் ஒவ்வொரு மாதிரியே மிமிக்ரி பண்ணுறாரு, அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்றைக்கி வரும்போது அர்ச்சத்தை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதவி மறந்துட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால் ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்னை படையப்பா படத்துக்கு கூப்பிட்டு போனில்ல, ஆமாம் அதோட டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படிலாம் சொன்னேன். எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார். அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்கா வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை. நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்கேன், நான் அந்த ஸ்டார்டமில் இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அதுமாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று, இது தலைவா, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலான்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது, இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியராக நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இன்றைக்கி தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால் எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலியமாக கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது, அந்த பேர் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லேயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தார் இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்றைக்கி இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்கள் 2 பேரையும் பார்க்குறது எங்களோ சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு, சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும், இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு. ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை எங்கள் விஜய் சித்து எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோடய கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப் ப்ரோவும் வந்து பயங்கரமான ஒரு, அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த காலத்தில் இந்த அன்பும், பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா, சொல்லக்கூடாதா என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி, அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணக்கூடாது. என் பேர் அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமாக இருக்குது, இது வந்து இந்த படமாக இருக்குன்றது. ஆனால் இது நான் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற படமாக தான் இருக்கும். அதில் நான் ஷுவராக சொல்கிறேன். தேங்க்யூ.